ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி நெத்திலி மீன் வாங்கியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெத்திலி மீன் 200 ரூபா. உங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு சொல்லுங்கள். சனிக்கிழமை ஈவினிங்கே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். மீன் சண்டே செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றில் நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். சிசர் எடுத்துக்கணும். சிசர் எடுத்துக்கின்னு வால் செவில் அந்த தலையெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணும்னா தலை வச்சுக்கலாம். எங்களுக்கு வேணான்றதுனால கட் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும் மீன். 2 பக்கமும் இந்த செதில்கள் எல்லாமே வந்துடும். சிசரில் க்ளீன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சிசரில் தான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். அப்படியே அந்த தலைப்பகுதி எடுத்துகிட்டு சூப்பராக ஒரு அரை மணி நேரத்துலேயே அவ்வளோ மீன் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் இது நெத்திலி மீனுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன மீன் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5-6 மீன் க்ளீன் பண்ணுறத உங்களுக்கு காட்டுறேன். அதோட பொறுமையாக ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி கடாயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வால் பகுதி, தலைப்பகுதி, நான் நடுவில் இருக்கிற அந்த செதில்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம மணி 6 மணிக்கு உக்காந்தா 6:30 ஆகிப்போச்சு. மழையும் நல்லா ஜோராக அடிக்க ஆரம்பிச்சிச்சு க்ளீன் பண்ணி முடிக்காங்காட்டியும். அதோட உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா உரசி எடுத்துக்கிறேன். எல்லா பக்கமும் உப்பு மஞ்சள் தூள் படுற மாதிரி எல்லா மீன்லேயுமே நல்லா நம்ம உரசிக்கலாம். உரசுறப்போ ரொம்ப அழுக்கெல்லாம் இருந்தாலும் கூட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக. அதோடு கொஞ்சம் இருக்கிற குடல்லாம் கூட கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு நல்லா உரசிடலாம். அதோடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியாலே நல்லா ரன்னிங் வாட்டர்லேயே நான் கழுவிக்கிறேன். சூப்பராக எவ்வளோ அழுக்குங்க வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது முருங்கைக்கீரை உப்புன்றதுனால கலர் அதுமாரி இருக்குது. சால்ட்டு சேர்த்துக்கலாம். நானே சால்ட்டு ரெடி பண்ணிவிடுவேன் எப்போவுமே. இது முருங்கைக்கீரை சால்ட்டு. அதோட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், சால்ட்டு சேர்த்துக்கலாம், உப்பு. அதோட மீன் வறுக்கிறதுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக பிரித்து, இது குழம்புக்கு நம்ம அலசி வச்சிட்டோம்னா நாளைக்கு செய்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வறுக்க தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன் டைரக்ட் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது பறக்கும் கோலா ரெடி பண்ணிச்சு. அந்த மசாலாவும் கொஞ்சம் இருந்து சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கினேன். அதோட கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கினேன். நல்லா நெத்திலி மீன் ஃப்ரையை விட அடிச்சிக்க எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாதி லெமனை ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா புளி கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக மேக்னேட் ஆச்சு. அதை ஸ்டோர் பண்ணி வச்சலாம். நாளைக்கு சண்டே தான் நம்ம செய்ய போகிறோம். இதை சாட்டர்டேவே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரீசரில். அதோடு க்ளீன் பண்ணி முடிக்க ஒரு 7 மணி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு அதோடு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. மழை அதிகன்றதுனால அதோட கிரைண்ட்லேயும் மாவாட்டை போட்டுட்டேன். அதோடு ஈவினிங் அந்த உளுந்துலேருந்து பச்சரிசி மாவு, வெங்காயம், மிளகு, சீரகம்லாம் போட்டு ஒரு போண்டா மாதிரி சுட்டு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. ஈவினிங் டீ வச்சுட்டு போண்டாவை சுட்டுட்டேன். அந்த மாவுலேயே அரைச்ச மாவில் எடுத்து வச்சுட்டேன். அதோடு சாதமும் வச்சுட்டேன். மாவும் ஆட்டி வச்சாச்சு. கொஞ்சம் ஸ்டோர் பண்ணியாச்சு, கொஞ்சம் நாளைக்கு எடுத்து வச்சாச்சு. அதோடு கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீனாக சனிக்கிழமை ஈவினிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. மாவும் ஆட்டியாச்சு. அதோட அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சிங்க்கெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு.
ஏரி வேலைக்கு போயிட்டு வந்து இந்த வேலைகள்லாம் நான் செய்கிற 3 மணிக்கெல்லாம் வந்துடும். அதோடு வந்து கிச்சனையும் ஃபுல்லாக பெருக்கியாச்சு. அதோட கிச்சன் கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணியாச்சு சுத்தமாக. இன்னும் நாங்கள் கிச்சன் சரியாக செய்யலை, அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதோடு வந்து பாத்திரமும் கிரைண்டரு எல்லாமே கழுவி வச்சாச்சு. மொத்த பாத்திரமும் கழுவி வச்சு சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம். அதோட பாலுக்கு வந்து உர ஊற்றுறதுக்காக பால் காய்ச்சினுக்கிறேன் நைட்டு. காய்ச்சினோன்னா உர ஊற்றி வச்சாச்சு. நைட் டின்னர் உட்காந்து நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கின்னு சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி குழம்பு, ஆம்லேட், கோசு பொரியல், கார சட்னி வச்சு சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் பச்சடி. நைட் டின்னர் நானும் எங்கள் வீட்டுக்காரர் தான் உட்காந்து சாப்பிட்றோம். அதோட மணி 9:15 ஆயிடுச்சு. அதோட கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தூங்க போயாச்சு. அதோட காலைல வந்து ஃப்ரெஷ்ஷாக 2 பக்கம் வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டு காஃபி, ஹாட் வாட்டர், சண்டே. அதோட இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. அதோட கறியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுவும் வந்து செய்துட்டு இட்லி கறி குழம்பு தம்பிக்கு கொடுத்தாச்சு, இசைக்கு கொடுத்தாச்சு. என் பையன் பேர் இசை ஹசன். இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இசை ஹசனும் சாப்பிட்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இட்லி கறி குழம்பு தான். அதோட மீன்லாம் மேக்னேட் பண்ணி வச்சோம் ஃப்ரிட்ஜில், அதெல்லாம் எடுத்தாச்சு. அதோட சப்ஸா விதை 1 ஸ்பூனு, அதோட பாதாம் பிசன் 1 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் நான் வந்து மீன் எப்போவுமே பொரிப்பேன். அதோட வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கினேன். வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். மீன் குழம்பு எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அதோடு வந்து எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நெத்திலி மீன் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்துலேயே தான் நான் அன்றைக்கி செய்கிறேன். நல்லா அடி பிடிக்காத நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்தாச்சு. தேவையான அளவு இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். 2 கட்டி பூண்டு உரித்து சேர்த்துக்கிறேன். அதோட மீனும் நல்லா பொரிச்சாச்சு. அது 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாகவும் மீன் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்றேன். அதுவும் ஒரு பேட்ச் எடுத்துறேன். 3 பேட்சாக நான் போட்டு எடுத்தேன். தேங்காய் எண்ணெய் தான் எப்போவுமே மீன் பொரிப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான். அது திரும்பி 2வது பேட்சும் மீன் போட்டு எடுத்தாச்சு. இந்த சண்டே வந்து எங்களுக்கு நெத்திலி மீனில் தான் இந்த ஸ்பெஷலாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து 2 நெல்லிக்காய் சைஸ் புளியும் கரைச்சி வடிகட்டி தேவையானாலும் கல் உப்பு புளியும் வடிகட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குன்னு வதக்கி விடணும் கல் உப்பு போட்டு. அதோட ஒரு கத்திரிக்காய் வந்து முழுசாக ஒரு 4-5 கத்திரிக்காய் முழுசாக 2 முருங்கைக்காய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதோடு தேவையான அளவு குழம்புல புளியும் கரைச்சி வடிகட்டியாச்சு. தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். டைரக்ட் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கையாலே கட்டி விடாத நல்லா கிளறி விடுங்க. அதோடு வந்து அந்த இதில் வதக்கி வச்சுருந்த குழம்புலேயே வந்து இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம்.
அதோட மீனும் பொரிஞ்சு வறுத்துன்னுக்கிறேன். திருப்பி விட்டாச்சு. குழம்பும் நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லா கத்திரிக்காய் முருங்காய் வெந்தாச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மீனும் சேர்த்து வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு மட்டும் தான் அந்த மீனில் அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்போ குழம்புல நல்லா உப்புலாம் ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி பண்ணி வச்சு பாருங்கள் நீங்கள். இது மாதிரி மீனும் போட்டாச்சு. 2 பேட்சா மீன் எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான நெத்திலிகை மீன் குழம்பு முருங்காய் கத்திரிக்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர் பிகினர் வேலை இது ஈஸியாக செய்திடலாம். நாக்கில் எச்சு ஊறக்கூடிய நெத்திலி மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு நான் மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வேலை செய்தாலும் நான் ஏரி வேலை ஃபேன்சி ஸ்டோர்லாம் வச்சுக்கிறேன். எந்த வேலை செய்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு திருப்தி இருக்காது. இந்த எடிட்டிங் பண்ணுறப்போ வர திருப்தியே எனக்கு ஒரு தனி விதமாக இருக்குது. அதோட பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சாச்சு. அது எல்லாமே மாடு சாணி எல்லாமே வாரி கொட்டாச்சு, க்ளீன் பண்ணி பெருக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெருக்கிட்டு வீடும் துடைச்சாச்சு. காலையில் சண்டே நாங்கள் வெளியே போகிறதுனால இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டோம். அதோட கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கொத்தமல்லியை தூவி இறக்குனா அருமையான முருங்காய் கத்திரிக்காய் சேர்த்த நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காரம் சாரமாக நல்லா புளிப்பு சுவையோட. அதோட சாப்பாடும் ஒலை போட்டாச்சு, நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அதோட லெமனும் ஸ்பீஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சப்ஸா விதை பாதாம் பிசன் உள்ள 2 லெமனை சேர்த்துக்கின்னு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கின்னு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 11 மணிக்கு இந்த ஜூஸ் குடித்தா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். என்னுடைய சமையல் எல்லாமே லஞ்சு எல்லாமே 11 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே கிளம்புறதுனால 11 மணிக்கு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணிங்க. அதான் நன்னாரி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதோட சர்க்கரை ஊற்றி நல்லா ஆற்றிக்கின்னு சொம்பில் ஒரு 11 மணிக்காக குடிச்சிடாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட சாப்பாடும் வடித்து எடுத்தாச்சு. சுட சுட ஆவி பறக்க சாதம், கத்திரிக்காய் முருங்காய் நெத்திலி மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரசாரமாக நல்லா கிறிஸ்பியாக நெத்திலி மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் முருங்காய் போட்ட மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.